அரசு பள்ளியில் படித்து இஸ்ரோவின் தலைவராக உயர்ந்துள்ள நாராயணன் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இஸ்ரோவின் தலைவராக பதவி வகித்து வரும் சோம்நாத்தின் பதவிக்காலம் முடிய உள்ள நிலையில் வரும் 14ஆம் தேதி முதல் இஸ்ரோவின் புதிய தலைவராக வி நாராயணன் பதவி வகிக்க உள்ளார். ககன்யான், விண்வெளி ஆராய்ச்சி போன்ற திட்டங்களில் இந்தியா வேகம் காட்ட தொடங்கியிருக்கக்கூடிய சூழலில் இஸ்ரோவின் தலைவராக வி நாராயணன் பதவியேற்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. 1964ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மேலக்கட்டுவிளை கிராமத்தில் எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்தான் வி நாராயணன். 3 சகோதரர்கள் மற்றும் 2 சகோதரிகளுடன் பிறந்த நாராயணன் தொடக்க முதலே அரசு பள்ளியில்தான் கல்வி பயின்றார். அவர் 9ஆம் வகுப்பு படிக்கும்போதுதான் அவரது வீட்டுக்கு மின் இணைப்பே கிடைத்தது. தனது கடின முயற்சியால் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியிலேயே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றார். மேற்கு வங்கத்தில் உள்ள கரக்பூர் IITயில் 1989ஆம் ஆண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கின் ஒரு பிரிவான கிரியோஜெனிக் இன்ஜினியரிங்கில் MTech பட்டமும் 2001இல் விண்வெளி பொறியியலில் முனைவர் பட்டமும் பெற்றார். 1984ஆம் ஆண்டு இஸ்ரோவில் காலடி எடுத்து வைத்த நாராயணனின் செயல்பாடுகள் கிரியோஜெனிக் உந்துவிசை பிரிவில் இந்தியாவை தன்னிறைவு பெற செய்ததுடன் உயர் செயல்திறன் கொண்ட கிரியோஜெனிக் உந்துவிசை அமைப்புகளை கொண்ட உலகின் 6 நாடுகளில் ஒன்றாகவும் இந்தியாவை உயர்த்தியது. இதற்கான முழு பெருமையும் நாராயணனையே சாரும். 2017 முதல் 2037 வரை இஸ்ரோவிற்கான உந்துவிசை வழித்தடத்தையும் அவர் இறுதி செய்துள்ளார். ராக்கெட் உந்துவிசை வல்லுநரான நாராயணன் ககன்யான், மங்கள்யான், சந்திராயன், ஆதித்யா L1 உள்ளிட்ட திட்டங்களில் முக்கிய பங்காற்றி வருகிறார். எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்து அரசு பள்ளியில் படித்து இஸ்ரோவின் தலைவராக உயர்ந்துள்ள நாராயணனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.